இந்திய அரசியலிலும் முஸ்லிம் சமுதாயத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஹஜ் கமிட்டி சிஇஓ நியமனம். முஸ்லிம் அல்லாத அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்லப்போவதாக அறிவித்துள்ளார் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மூத்த வழக்கறிஞர் யூசுப் அப்ரானி. இந்த விவகாரம் தற்போது நாடு முழுவதும் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவில் பேசுபவர் மும்பை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் எம்எல்ஏவுமான யூசுப் அப்ரானி ஆவார். நண்பர்களே, ஒரு அதிர்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மாநில ஹஜ் கமிட்டியின் சிஇஓ ஆக ஒரு முஸ்லிம் அல்லாதவர் மனோஜ் ஜாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இது பிஜேபியின் சதி. காங்கிரஸ் இதில் மௌனம் காப்பது எனக்கு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தேர்தலுக்குப் பிறகு இந்த நியமனத்தை நான் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன், எதிர்ப்பேன். ஏனெனில் நமது மாநில ஹஜ் கமிட்டி சட்டத்தின்படி சிஇஓ ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். ஹஜ் கமிட்டியின் அனைத்து அதிகாரிகளும் முஸ்லிம் அதிகாரிகளின் குழுவிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நமது இந்த மௌனம் மிகவும் ஆபத்தானது. இதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். அனைத்து முஸ்லிம் அமைப்புகளும், என்ஜிஓக்களும், முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம், சுன்னி ஜமாத், தப்லீக் ஜமாத் என பலமாகச் செயல்படும் அனைத்து அமைப்புகளும் இன்னும் 2-3 நாட்களில் உயர் நீதிமன்றத்தில் இதை எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் வரும் 17 அல்லது 18ஆம் தேதிகளில் உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்ய உள்ளேன். இந்தச் செய்தி இந்தியா முழுவதும் சென்றடையும் வகையில் இதை வைரலாக்குங்கள். ஹஜ் கமிட்டி சிஇஓவாக ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நியமிக்கப்பட்டதில் முஸ்லிம் சமுதாயம் சிறிதும் மகிழ்ச்சியடையவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியட்டும். ஹஜ் நடைமுறைகளைப் பற்றி தெரியாதவர்கள் அந்த பதவிக்கு வரும்போது ஹஜ் பயணிகளுக்கு பெரிய சிரமங்கள் ஏற்படும். நமது சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி அந்த பதவியில் இருப்பது நமது உரிமை. இந்த நியமனத்தை அரசு திரும்பப் பெற வேண்டும் மற்றும் நேர்மையான ஒரு முஸ்லிம் அதிகாரியை நியமிக்க வேண்டும். நன்றி.